போலடா, நான் இங்கேயே தான் இருக்கேன். உன் பக்கத்திலேயே உட்காந்துக்கிறேன். நீ தூங்கு. மன்னிச்சிருவீரா? ஏதா பசுபதி எங்க சாப்பிட்டோன்னா இல்லையா? ரிசப்ஷன் ஆரம்பிச்சப்போ இருந்தாரு, அதுக்கப்புறம் நான் பார்க்கலைங்க. டேய் அப்பா, எங்கடா உன் சித்தப்பா? அது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போனாருப்பா. தம்பிக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா? என்னத்தங்கய்யா சொல்றது, சேட்டை தான். நான் என்ன சொல்ல முடியும்? ஒரு வயசுக்கு மேல கண்டிக்க முடியாது இல்லைங்கய்யா. அண்ணா பாருங்க. என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுடா? என்னடா மண்ணில் அடிபட்டு இருக்கு? யாரா இப்படி பண்ணா உன்ன? ஐயோ தம்பி, என்னாச்சு தம்பி? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி வந்து நிக்கிறீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? சொல்றா, யாரா? என்னாச்சு? கூட வந்தீங்க, பேச விடுங்க. யாருன்னு சொல்றா. கொஞ்சம் பொறுங்க, நான் சொல்றேன். பொறுமையா இருங்க. எங்க உங்க கடைசி மருமகள்? வீராவை ஏன் கேக்குறாரு? எங்க போனா? என்ன கொல்ல பார்த்துட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி தூங்குறாளா? வீராவா? ஏய் ஏய், வாடி வெளியில. ஏய், என்னடா டீங்கற? ஐயோ தம்பி, டீ எல்லாம் போடாத. என்ன பேசுற நீ? யாரை பார்த்து டீ சொல்ற? ஐயா சொல்லி வைங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. என்னடா டேய் இருடா. அண்ணா, அவதானே என்ன இப்படி அடிச்சதா சொல்ற? இங்க ஒரு ஆளாவும் ஏன் முன்னாடி வேற ஒரு ஆளாவும் இருக்கா. வீரா அண்ணா, பாபா, அந்த கங்கா வந்துட்டான். நான் சந்தேகப்பட்ட மாதிரி எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு பொண்ணு உடம்புலதான் அவ இருக்கா பாபா. அன்னைக்கு நம்ம ஆளுங்க அத்தனை பேரை எப்படி கொன்னாலோ அதே மாதிரி தான் ஐயனாரையும் கொன்னு இருக்கா. இன்னைக்கு என்ன கொல்ல பார்த்தா நான் தப்பிச்சிட்டேன். சம்பந்தம் இருக்கணும். இதே மாதிரி ஒரு சந்திர கிரகணத்துல தான் நீ கங்காவை கொன்ன. சும்மா ஒன்றும் அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வரல, எல்லாமே ஒரு காரணத்தோட தான் நடந்திருக்கு. பாபா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க பாபா. கங்கா உடம்ப எரிச்சிடுங்கன்னு சொன்னேன். நீங்க அதை கேட்காம துர்மரணம் ஆனவளை எரிக்க கூடாதுன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் தடுக்கிறாங்கன்னு ஊருக்கு எல்லையில புதைச்சிங்க. அதுக்கு தான் அந்த பக்கம் யாரும் போக கூடாதுன்னு ஐயனார காவலுக்கு வச்சேன். அப்புறம் எப்படி அவ அந்த மந்திரக்கட்டை அவுத்து வந்தா தெரியலையே. ஓம் க்ரீம் க்ளீம் சண்டா. ஓம் க்ரீம் க்ளீம் சண்டா. ஓம் கங்கா, அவளை எரிக்கிற வரைக்கும் அவ திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பா. பாபா, இன்னைக்கு சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவளை அழிச்சாகணும். இல்ல கங்கா அந்த பொண்ணை முழுசா ஆக்கிரமிச்சிருவா. இந்த நாள் முடியறதுக்குள்ள நீ இல்ல அந்த பொண்ணு
யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருப்பீங்க. பாபா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன காப்பாத்துங்க பாபா. ஓம் ரீம் சண்டா. உனக்கு ரசகுல்லா இன்னைக்கு வச்ச, அதுக்கப்புறம் பெண் பொங்கல் இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம அன்னதானம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நாளைக்கு எல்லாருக்கும் குலாப் ஜாமுன் தரலான்னு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு பிடிச்சது. உனக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் செஞ்சிடலாம். ஏன் அப்படி பாக்குற? உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். அவரு என் மேல உசிரிய வச்சிருக்காரு. எல்லாத்தையும் முன்னாடியே வந்து உன்கிட்ட சொல்லிருவேன். இத மட்டும் கடைசியா சொல்றேன்னு கோச்சிக்காதேன்னு. நானே இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கல. அவரை அன்னைக்கு பார்த்ததுல இருந்தே நான் அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் யாரை விரும்பினாலும் உன்னோட சம்மதம் எனக்கு வேணுமா? இதுல ஒண்ணுத்துல விபூதி இருக்கு, இன்னொன்னுத்துல குங்குமம் இருக்கு. குங்குமம் வந்தா உனக்கு சம்மதம், சரியா?